என்னாச்சு சூடாமணி? விடிய காலைல அழுதுட்டு இருந்தியாமே? எவ்வளவோ பட்டுட்டம்மா. எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. நான் இருக்கிற இடம் கூட எனக்கு தெரியாது. இதே ஜெயில அனாதையாதான் நான் சாக போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புரியுது சூடாமணி. அதான் உன் பையன் உன்னை தேடி வந்துட்டான்ல. அவனை பார்த்ததுக்கு அப்புறமாதான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. என்னைய கண்டுபிடிச்சு வந்ததோட அவன் நிக்கல. நான் உத்தமின்னு நிரூபிக்கிறதுக்காக ஊருக்குள்ள அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால ஜெயிக்க முடியலையே. அவனும் என்னதான் பண்ணுவான்? முடிஞ்சத பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். கொலையையும் கொள்ளையையும் நினைச்சதும் பண்ணிடுறாங்கம்மா. ஆனா தப்பே செய்யாத ஒருத்தி தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. நீ கவலைப்படாத. அதான் உன் பையன் அந்த பாண்டியம்மா உள்ள அனுப்பிட்டான்ல. மத்ததையும் அவன் பாத்துப்பான். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்மா. இதுக்கெல்லாமா கவலைப்படுவ? சாதாரண கனவு. அத நினைச்சா பயப்படுவ? உனக்கு ஒன்னும் ஆகாது சூடாமணி. நாங்க எல்லாம் இருக்கோம், பாத்துக்க மாட்டோமா? ஆனாலும் ரொம்ப பயமா இருக்குமா. என் வீட்டை பார்க்காம எங்க ஊரு தெருவுல கௌரவமா நடக்காம செத்து போயிருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். புரியலம்மா. கைதிகள் கண்காணிப்பு அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு உன்னுடைய ரெக்கார்ட்ஸ 2 நாள் முன்னாடியே அனுப்பி வச்சுட்டேன். விடுதலை பண்ணி வெளியே அனுப்பாட்டியும் பரோல்ல உன்னை வெளியில அனுப்பலான்னு நான் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தேன். என்னோட சொந்த ரிஸ்க்ல உன்னை பரோல்ல விடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு மனு கொடுத்திருக்க. அனுமதியும் கொடுத்துட்டாங்க. நீ உடனே பரோல்ல வெளியில போலாம். இதுதான் அந்த ஆர்டர். அம்மா, நிஜமாவாம்மா? ஆமா, நீ இன்னைக்கே வெளியில போலாம். அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சொன்ன டைம்குள்ள மறுபடியும் நீ ஜெயிலுக்குள்ள வந்துட்டா போதும். ஏன்னா என் சொந்த ரிஸ்க்ல நான் உன்னை வெளியே அனுப்புறேன். புரியுதா? சரிங்கம்மா, சரி. வழக்கமா நீ வீட்டுக்கு போறப்போ ஒரு பரோல் ஆபீசரை கூட அனுப்பணும். பட் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உன் கூட நான் யாரையும் அனுப்பல. ஓகேவா? அம்மா. சூடமணி, எழுந்துரு எழுந்துரு. இருக்கட்டும். ரொம்ப நன்றிம்மா. என்னைக்கு அமெரிக்கா போத? இன்னும் முடிவு பண்ணல. அப்போ போறதுல உறுதி இல்ல? அதை என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை உனக்கு இதெல்லாம் மறந்துருக்கலாம். ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சொல்லுதேன். ஒரு 3 பொட்ட புள்ளைய, ஒரு குடிகார அப்ப, இவங்க எல்லாரையும் ஒரு 7 வயசு சின்ன பையங்களை ஒப்படைச்சுட்டு என்னைய பெத்தவ ஜெயிலுக்கு போயிட்டா. இந்த கதை தெரியும்ல? அவனை சாதாரணமா போலல. உன்னை பெத்தவர் தான் அவளை நயவஞ்சகமா ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாரு. பத்தாத குறைக்கு ஊரு பூரா அவளுக்கு அவசாரி பட்டத்தை வேற கட்டி விட்டாரு. இதை கேட்டவனுங்க, இதை நம்பனவனுங்க நடு தெருவுல ஊர் முன்னாடி என்னையும் என் தங்கச்சிகளையும் என் அப்பனையும் ஓடி போனவன் மாவன், ஓடி போனவன் மாவங்க, ஓடி போனவன் புருஷன்ட்டு அசிங்க மேல அசிங்க மேல அசிங்கப்படுத்துவானுவ. இதெல்லாம் தெரியும்ல? இதெல்லாம் கேட்டுட்டோம் நாங்க கூனி குறுகி இந்த ஊர் முன்னாடி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோமே. அது தெரியும்ல? அதான் ஞாபகம் இருக்கா? ரத்தனா கல்யாணம் எதுக்கு நின்னுச்சு? எப்படி நின்னுச்சு? அதாவது ஞாபகம் இருக்கா? அதை நினைச்சு எம்பிட்டு நாள் அவ தூங்காம அழுது இருக்கா. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய? இல்ல ஞாபகமா இருக்கா? யாராவது சொல்லியாவது கேள்விப்பட்டிருக்கியா? இதெல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி எல்லாம் வலிக்குமாது உனக்கு தெரியுமால? தெரியுமா?
டாக்டர் தானே. வெளியில காயம் வந்தா அந்த வலி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வலி தெரியுமா? இந்த வலி தாங்க எத்தனை வாட்டி விஷத்தை குடிச்சு சாவலான்னு போயிருப்போம். அது தெரியுமா உனக்கு? இல்ல ஆராய்ச்சி சொல்லி அது கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி கேட்டிருந்தாலும் அது கதை தாம்பல உனக்கு. ஆனா அது எங்க வாழ்க்கை, எங்க வலி, எங்க அனுபவம். ஒவ்வொரு நாளும் நெருப்புல நிக்கிற அனுபவம் தெரியுமா உனக்கு? ஆமால, நான் கோவப்பட்டேன். எனக்கு கோவம் வந்துட்டேன். யார் மேல போய் கோவப்பட்டேன்? ரோட்ல ஒருத்தன் போறவன் மேல போய் கோவப்பட்டனா? இல்ல அவனை வெட்ட போனேனா? ஒருத்தன் நாங்க ஓட ஓட துரத்தி துரத்தி எங்களை குத்திக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் எங்களை சாவடிப்பான். என்னையும் என் அப்பனையும் என் தங்கச்சிகளையும் என் அம்மையும் ஒருத்தன் அசிங்கப்படுத்துவான். போதுண்டான்னு விலகி போனாலும் வந்து குத்துவான். அந்த வலி தாங்காம நாங்க துடிச்சு போய் அவனை கேள்வி கேட்டா அது கோவமால? வலி தெரியாத வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. ஒருத்தன் கோவப்படுதானா அவன் இடத்துல நின்னு யோசிக்கணும்ல, யோசிக்கணும். உனக்கு எப்படி தெரியாதல்ல? நீ சும்மா கேள்விப்பட்டவ தானே, கதை கேட்டவ தானே, ஆதியில வந்தவ தானே. உனக்கெல்லாம் தெரியுமா? யாரு? நான் புரிஞ்சுக்கலையா? நான் வேடிக்கை பார்த்தனா? அம்மா தாயே, உன்கிட்ட நான் வாக்குவாதம் செய்யறதுக்காக சொல்லல, உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். நீ தான் போறன்னு முடிவு பண்ணிட்டல, போ. எங்கிட்ட வேணா போ, என்ன வேணா படி, சுதந்திரமா இரு, சந்தோஷமா இரு. நீ பண்ணணும்னு நினைக்கிறத செய்ய, உன்னை ஆறும் தடுக்க மாட்டா சாமி. இந்த வீட்டுல இருக்க ஆறு உன்னை எதுக்கு கட்டுப்படுத்த மாட்டாவ. நீ நீ நினைச்சதை செய்ய. பாதியில தானே வந்த, பாதியிலே கிளம்பி போ. நாங்க பாத்துக்கிட்டு தான் எங்க வாழ்க்கை. பேசி முடிச்சிட்டியா? அப்ப நீ செய்யறதெல்லாம் கரெக்ட், நான் செய்யறதெல்லாம் தப்பு இல்ல? உன் கோவத்தை என்னைக்கு நான் தப்பு சொன்னேன்? அதுக்காக நீ அருவா எடுத்தது சரின்னு என்னால் சொல்ல முடியாது. உன் கோவம் நியாயம்னா என் கோவமும் நியாயம்தான். அண்ணே, பரணி அண்ணே, என்னல சீர வந்துட்டீங்களா? கதவு திறந்து கிடக்குது, ஹால்ல யாரும் இல்ல. உள்ள நீங்க சண்டை போட்டுட்டு இல்ல இருக்கீங்க. இல்ல, வழக்கம் போல சின்ன வாக்குவாதம் தான், சண்டெல்லாம் இல்ல. சரி, எனக்கு கடைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இப்பதான் வந்தீங்களா காலையில இருந்து? சரி, கை காலில் அலம்பிட்டு சாப்பிடுங்க. இருங்கடி, காஃபி கொண்டு வரேன். இந்தாங்கம்மா. சுடாமணி, உன்னை வெள்ளை புடவையிலே பார்த்துட்டு இப்படி திடீர்னு கலர் புடவையில பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்தா, இது உன்னோட பரோல் ஆர்டர். எப்பவும் கூடயே வச்சுக்கோ. சரிங்கம்மா. சரி, இங்கெல்லாம் நீ கையெழுத்து போடு. சரிங்கம்மா. இங்க ஒண்ணு. இந்தா. எதுக்குமா இவ்ளோ பணம்? இதெல்லாம் உன் பணம் தான். ஜெயில்ல நீ உழைச்சதுக்கான சம்பளம். உன் செலவுக்கு பணம் வேண்டாமா? அதுக்குன்னு இவ்ளோ பணமா? நீ உள்ள வந்தப்போ உங்க ஊர்ல ஒரு டீ எவ்ளோ? 2 ரூபாமா. இப்போ டீ 12 ரூபா. எல்லா விலையும் ஏறி போயிடுச்சு. சொல்ல போனா இந்த பணமே உனக்கு 1 மாசம் கூட தாங்காது. இது உன் பணம் தான், வாங்கிக்கோ சுடாமணி. சந்தோஷமா இரு சூடாமணி. நல்லபடியா போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு சொன்ன தேதியில கரெக்டா வந்துடணும், சரியா? சரிங்கம்மா. உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். நான் வரேம்மா. சரிம்மா. போயிட்டு வா.
இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தா கொடுத்து அனுப்புங்க. சரிங்க மேடம். போயிட்டு வரேம்மா. என்ன அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு தயாராயிட்ட? வெளியில விட்டுட்டாங்களா? ஏ பாண்டியம்மா, இவளுக்கு பரோல் கிடைச்சிருக்கு, ஊருக்கு போறா. அடிய விளங்காதவள, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ ஊருக்குள்ள போவ? இத பாரு, உன்னை பாக்குற அம்பிட்டு பேரு உன் முகத்திலேயே காரி துப்புவான். ஓடி போனவன்னு உன் மூஞ்சிக்கு முன்னாடியே பேசுவானுங்கடி. இத பாரு, அங்க போய் நீ அசிங்கப்படணுமா? வேணாண்டி, வேணாம். இத பாரு, சொந்த ஊர்ல போய் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு பதிலா இங்கேயே கடந்து நாண்டுகிட்டு செத்து தோல, அதுதான் நல்லது. சரியா? நான் எதுக்குடி இங்கேயே நாண்டுகிட்டு சாகணும்? நான் என்ன உன்னைய மாதிரி அனாதையா? நான் உத்தமின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் பெத்த சிங்க குட்டி இருக்கான், என் மவன் சம்முவோம். அவன் நிரூபிப்பாண்டி. நான் உத்தமின்னு நிரூபிக்காம என் உசுரே போகாது. கூட பிறந்த உன் தம்பியே உனக்கு துரோகம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான். ஏன்னு கேட்க ஆள் இல்லாம அனாதையா நிக்கிற நீ என்னைய பார்த்து பேசுறியா? அடுத்து பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஜாக்கிரதை. போடே. யாருமா நீ? வண்டி வருது, ஓரமா வர தெரியாதா? அடப்பாவி, ராஜி மகன் கோபாலா இவ்வளவு வளர்ந்துட்டானே. ஏமா கேட்டுட்டே இருக்கேன், யாருமா நீ? நீ ராஜி மகன் கோபால் தானே? ஆமா. நீங்க? ஏமா சொல்லிட்டு போமா. மா யார் நீங்க?
யாருங்க நீங்க? ஆராரிராரிரோ கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, வெள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. ஏங்க, யார் நீங்க? எதுக்காக எங்க வீட்டை பார்த்துட்டே நிக்கிறீங்க? கனி, உங்களுக்கு என்னங்க வேணும்? நீ கனி தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி என்னைய தெரியும்? இப்படி தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. யாருங்க நீங்க? என்னைய எப்படி தெரியும்னு சொல்ல போறீங்களா இல்லையா? தெரியும், அவ்வளவுதான். நீங்க அந்த கன்னியாகுமரி காரவக தானே? இல்ல. நீங்க அங்கிட்டு திரும்பி நில்லுங்க. எதுக்குடா? அந்த பக்கம் திரும்ப சொன்னா கேட்க மாட்டீங்களா? அடேங்கப்பா. திரும்பலாமா? திரும்பலாம் திரும்பலாம். நான் உள்ள வரலாமாடா? கூடாது. எங்க வீட்ல பெரியவங்க இருக்கிறப்ப தான் உள்ள வரணும். நான் தனியா இருக்கிறப்ப வரக்கூடாது. ஏண்டா பாப்பா? முன்ன பின்ன தெரியாதவங்கள யாராவது வீட்டுக்குள்ள விடுவாங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. வீட்ல பெரியவங்க யாருமே இல்ல. நீங்க போங்க. அண்ணே அப்பா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. ஐயோ அக்கா, யாரோ ஒரு பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கக்கா. ஹலோ. இல்லடி, யாரோ ஒரு லேடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். அங்க கனி மட்டும் தனியா இருக்கா. அவகிட்ட வந்து அந்த பொம்பளை நீதான் கனியான்னு கேட்டிருக்கா. யாரோ ஒரு லேடி வீட்டுக்கு வந்து கனி கிட்ட பேச்சு கொடுத்திருக்காங்க. யாரா இருக்கா?